ஹாய்லா காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் 5 பெஸ்ட் நிக்கோலஸ் கேஜ் மூவிஸ் தான் நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம நிக்கோலஸ் கேஜோட தனித்துவம் வாய்ந்த மூவிஸ்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மூவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பெஸ்ட் ஆக்டிங் கொடுத்துருப்பாரு. ஸ்டோரி லைன் வைஸும் பார்த்தீங்கன்னா இந்த மூவிஸ் எல்லாம் சூப்பராகவே இருக்கும். அண்ட் இந்த மூவிஸ் எல்லாம் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு இந்த மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மூவி ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நம்ம சேனலில் யாராவது நிக்கோலஸ் கேஜோட ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மூவிஸில் எந்த மூவி பெஸ்ட்டாக இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் நியூவாக யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா சார்சரஸ் அப்ரெண்டிஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2010 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்தில் பார்த்தீங்கன்னா மந்திரவாதிகள்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா தனித்தனி பிரிவுகளாக இருக்காங்க. அதாவது நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லி தனி பிரிவுகளாக இருக்காங்க. இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவான நிக்கோலஸ் கேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மந்திரவாதியாக இருக்கார். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு பொறுப்பு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பொறுப்பு என்னென்னா, நம்ம ஹீரோ கிட்ட ஒரு மந்திர மோதிரம் இருக்கும். அந்த மந்திர மோதிரத்துக்கு சொந்தக்காரங்க யாரோ அவங்கள கண்டுபிடிச்சி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுத்து ஒரு நல்ல மந்திரவாதியாக மாற்றணுன்றதை நம்ம ஹீரோக்கு கொடுக்கப்பட்ட வேலை. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எப்படி பண்ணுறாருன்றதை இந்த மூவியோட ஸ்டோரியில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க. நல்ல ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஃபேண்டசி மூவி. இந்த மூவி யாராவது பார்க்காம மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்குமே சூப்பராக தான் கொண்டு போயிருப்பாங்க கைஸ். என்ன படம் கொஞ்சம் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா படம் சூப்பராக இருக்குங்க கைஸ். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 4th என்ன மூவி பார்க்க போகிறோன்னா நோவிங். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2009 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆனிவர்சரி வர்றதுனால இந்த டைம் ஏதாவது வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 50 வருஷம் கழித்து உலகம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட ஒரு டிராயிங்கை வரைய சொல்கிறாங்க. இதே பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா நிறைய வித டிராயிங் வரைகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு நம்பர்ஸாக எழுதி வச்சுட்ருக்குது. அந்த நம்பரெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட காதில் யாரோ சொல்லி எழுதி வைக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டிராயிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 50 வருஷம் கழித்து அந்த ஸ்கூலோட ஆனிவர்சரி அப்போ எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிராயிங்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தராங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு எழுதின நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவான நிக்கோலஸ் கேஜ் பையன்கிட்ட வருது. அந்த நம்பர்ஸ் எழுதின பேப்பர் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ கைக்கு கிடைக்குது. கிடைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேப்பரில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ டீகோட் பண்ணுறாரு. டீகோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு தெரிய வர உண்மைகள். அது மட்டும் இல்லாமல் அந்த பேப்பர்ஸ் நம்ம ஹீரோவோட பையன் கையில் கிடச்சதுக்கப்புறம் நடக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தோன்னா சூப்பராகவே இருக்குது கைஸ். நம்ம ஹீரோட ஆக்டிங் இந்த மூவியில் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இந்த மூவி யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 3rd என்ன மூவி பார்க்க போகிறோம்னா கோஸ்ட் ரைடர். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2007 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மோட்டார் சைக்கிளில் ஸ்டண்ட் பண்ணுற ஒரு ஸ்டண்ட் மேனாக இருப்பார். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பாரு. அவர் அப்பா இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு சாத்தான் கூட ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடுறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா நெபிஸ்டோ பிளஸ் அப்படின்ற ஒரு சாத்தான் கூட ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடுறாரு. அந்த ஒப்பந்தத்தின் படி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அதாவது அந்த சாத்தானால கால பைரவனா மாற்றப்படுறாரு. இது மாற்றப்பட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பண்ணுற விஷயங்கள் தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரிலாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க. 2007 ரிலீஸ் ஆன ஒரு பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். அதுவும் நிக்கோலஸ் கேஜ் ஆக்டிங்கில் வந்த ஒரு பெஸ்ட் மூவி. அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா இன்னும் யாராவது பார்க்காம மிஸ் பண்ணிங்கன்னா இப்போ தான் ஹாலிவுட் மூவி ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்க. வேறு லெவலில் இருக்கும். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 5.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 2nd என்ன மூவி பார்க்க போகிறோம்னா கான்யர். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1997 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ நிக்கோலஸ் கேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மி மேனாக இருப்பார். அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்மியில் ஒரு ரேஞ்சராக இருப்பார். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சண்டேயில் ஒருத்தனை நம்ம ஹீரோ கொன்னுடுறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக அந்த கொலை நடந்துருது. இதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஜெயிலுக்கு போய் 8 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு பரவல் ஒன்று கிடைக்குது. ஆனால் நம்ம ஹீரோக்கு பரவல் கிடைச்ச சமயம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில கைதிகளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பிளெயின் மூலமாக இடமாற்றம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பிளெயினில் நம்ம ஹீரோவும் இருக்கிறாரு. அந்த பிளேன் பார்த்தீங்கன்னா வானத்தில் பறந்துட்டு இருக்கும்போதே இந்த கைதிகள் போலீஸை அடித்து போட்டு அந்த பிளேனை பார்த்தீங்கன்னா இந்த கைதிகள் கண்ட்ரோலில் எடுத்துடுறாங்க. ஆனால் அந்த பிளேனில் இருக்கிற போலீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு கடமை தவறாத ஒரு ஆஃபீஸராக இருப்பார். இதனால பார்த்தீங்கன்னா அந்த பிளேனை பார்த்தீங்கன்னா எப்படியாவது கீழே இறக்கி ஆகணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் எல்லாம் உயிரோட காப்பாற்றி ஆகணுன்ற ஒரு நிலைமை ஏற்படுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்ற இந்த மூவியோட ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க. நல்ல ஒரு ஆக்ஷன் மூவி. கண்டிப்பாக பார்க்காம இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு IMDbலேருந்து 6.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.
நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன மூவி பார்க்க போறோம்னா நேஷனல் ட்ரெஷர். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2004ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஷர் ஹண்டரா இருப்பாரு. அதாவது பார்த்தீங்கன்னா மறைக்கப்பட்டிருக்கிற ட்ரெஷரை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறது நம்ம ஹீரோவோட வேலையா இருக்கும். அப்படிதான் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் புதைக்கப்பட்ட ஒரு ட்ரெஷர் இருக்கும். அந்த ட்ரெஷரை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்பா, அவர் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேடி இருப்பாங்க. பட் இத பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்குறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புதையல நெருங்கி அத எடுக்கிற கட்டத்துக்கு போயிருவாரு. ஆனா போன சமயத்துல பார்த்தீங்கன்னா, அவர் கூடயே இருக்கிற ஒருத்தன் பார்த்தீங்கன்னா துரோகம் பண்ணிருவான். அத பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஹீரோ இந்த மாரி புதையல கண்டுபிடிக்கிறது வில்லன் கிட்ட போட்டு குடுத்துருவான். அந்த வில்லனும் பார்த்தீங்கன்னா, அந்த புதையல தேடி வருவான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ எப்படி அந்த புதையல எடுத்தாரு, அந்த புதையல எடுத்து எப்படி கவர்மெண்ட் கிட்ட குடுத்தாருன்றது தான் இந்த மூவியோட ஸ்டோரி லைனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா சூப்பராவே இருக்குங்க கைஸ். நேஷனல் ட்ரெஷர் 2 பார்ட் இருக்கு. அத பத்தின ஃபர்ஸ்ட் 1 அண்ட் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்ட்டுமே சூப்பரா இருக்குங்க கைஸ். இந்த 2 பார்ட் யாராவது பார்க்காம மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDb வந்து 6.9 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. அண்ட் அவ்வளோதான் கைஸ். நான் இந்த லிஸ்ட்டை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கிற 5 மூவிஸும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போகிறக்கு அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். டாட்டா பை பை.